அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கான ராசி பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும், மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன, அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சாந்தமாக சாத்வீக குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய அனுசரித்து செல்லும் பண்பின் மூலமாக பல நல்ல நண்பர்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. எப்போதும் துருதுருப்பாக எதையேனும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கல்வியில் அதிக ஆர்வம் பெற்றிருப்பீங்க. தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பீங்க. இசையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களால் முடியாத காரியங்களை கூட நீங்கள் சவாலாக எடுத்துகிட்டு முடிச்சு காட்டுவீங்க. மேன்மையான சுபாவத்தின் காரணமாக அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாக இருப்பீங்க. கணிதத்துறையிலும் ரசாயனத்துறையிலும் ஈடுபாடு உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் விடாப்பிடியாக இருந்து முடிச்சு காட்டுவீங்க. இயல்பிலேயே தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் ஈடுபாடு கொண்டு இருப்பீங்க. உங்களில் சிலர் ஜோதிடத்திலையும் கூட ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்று இருப்பீங்க. மேலும் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி புதன். மேலும் சுகபோகங்களோட வாழ இந்த 3ஆம் பாதக்காரர்கள் விரும்புவாங்க. வாழ்க்கையில் சுய முயற்சியால் முன்னேறணும்னு நினைப்பாங்க. பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனாலும் கூட ஒன்றும் தெரியாதவங்க போல காட்டிக்குவாங்க. இசைக்கலையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பாங்க. பெரும்பாலான நேரங்களில் கனவுலகத்தில் சஞ்சரிப்பாங்க. சிறு வயசுலேருந்தே இலக்கியங்கள்லேயும் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. கதை கவிதை எழுதுறதுல ஆர்வமும் திறமையும் கொண்டவங்களா இந்த 3ஆம் பாதக்காரர்கள் இருப்பாங்க. பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவாங்க. இனிப்பு சுவையில் விருப்பமுள்ளவங்களாக இருப்பாங்க. பிள்ளைகளிடம் அதிகம் பிரியம் கொண்டிருப்பாங்க. எந்த துறையாக இருந்தாலும் வித்தியாசமாக செயல்பட்டு சாதனை படைப்பாங்க. பல விஷயங்களை செய்கிறத விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பாங்க. மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்கிடுவாங்க. மேலும் ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாத நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சந்திரன். எப்போதுமே இவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லோரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. கோபத்தினால் திருத்துறதை விட அன்பினால் திருத்தவே விரும்புவாங்க. பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பாங்க. வாழ்க்கை துணையிடம் மாறாத காதல் கொண்டிருப்பாங்க. ஒருவரை மிக சரியாக எடை போட்டு விடுறதில் வல்லவங்களாக இந்த 4ஆம் பாதக்காரர்கள் இருப்பாங்க. இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வரும் நபராக இவங்க இருப்பாங்க. பித்தூர் வழி சொத்துக்களும் தாய்மாமன் வழியில் சொத்துக்களும் இவங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க. எப்போவுமே நண்பர்களோடு இருக்கிறதையே இவங்க விரும்புவாங்க. வீட்டிலையும் அவ்வப்போது உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அடைவாங்க. சினிமா, ஜோதிடம் ஆகிய துறைகளில் பெயரும் புகழும் பெற்று விளங்குவாங்க. மேலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் வெங்கடேச பெருமாள். அணிய வேண்டிய நவரத்தினம் முத்து. வழிபட வேண்டிய தலங்கள் திங்களூர் மற்றும் திருப்பதி. மேலும் தை மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாங்க. அதோடு செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் தைரியத்தோடு எதையுமே செய்ய முன்வருவீங்க. கட்டின வீட்டை வித்துட்டோமேன்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கும் யோகம் வியக்கும் தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்க போகுது. கூட்டு கிரக யோகத்தோடு இந்த மாதம் பிறக்கிறதால அதுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. சுப காரியங்கள் கைகூட போகுது. மேலும் மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக ஆவார்.
அதனால் குரு வக்கரம் பெறுவது ஒரு வகை நன்மை தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்களையும் திரவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்க போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குருங்கிறதால இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து நன்மைகள் பெற வழிகாட்டுவாங்க. குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறதால உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய குறுக்கீடாக இருந்தவர்கள்லாம் விலக போகிறாங்க. ஆன்மீக பயணம் உங்களுக்கு அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் இப்பொழுது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழிலை விரிவு செய்யவும் மேலும் முதலீடு செய்யவும் பணம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 29/1/2026 அன்று தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். அதனால் தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கும். பழைய கூட்டாளிகளை விலக்கி விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை இணைச்சு கொள்ளலாமான்னு சிந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்க போகுது. புதிய பணியாளர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலையை உயர்த்த வழிவகுத்து கொடுக்க போகிறாங்க. அதிக முயற்சி எடுத்தும் முடிவடையாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக முடிய போகுது. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. மேலும் மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் செல்வது அற்புதமான நேரமாக அமைய போகுது. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உண்டாக போகுது. ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க. வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்க போகுது. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு யோகமான நேரமாக இந்த மாதம் அமையப்போகுது. புதிய பொறுப்புகளும் பதவி வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அரங்கேறப் போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதன் நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டே செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரப்போகுது. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர்வும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. பெண்களுக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாக போகுது. கொடி கட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. மேலும் பண தேவைகள் பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 20, 21, 24, 25, 30, 31, பிப்ரவரி 3, 4. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு சுயமாக சிந்தித்து வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகுது. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் முடிய போகுது. பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். சூழ்நிலையின் காரணமாக மனசில் ஒருவித பயம் இருந்தாலும் கூட உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் பிப்ரவரி 7 வரை ராசியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும். புதிய இடம் வாகனம் வாங்க முடியும். மனதை அழுத்தி கொண்டிருந்த சங்கடம் இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். எதிர்பார்த்த பணம் வரும். இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் இனி லாபம் காணும். கடந்த மாதம் வரை தடைபட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் உயரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மையை தரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும். கையில் பணம் புழங்கும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 15, 19, 24, 28, பிப்ரவரி 1, 6, 10. பரிகாரமாக நீங்கள் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரை உறுதியாக இருந்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் நன்மை தரும் மாதமாக இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனுடன் செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கும் நிலையில் தை மாதம் பிறக்கிறதால திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் வெற்றி உண்டாக போகுது. புத ஆதித்ய யோகத்தால் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் விலக போகுது. குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். தெய்வ அருளால் மனசில் நிம்மதி உண்டாகும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயரும்.
தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் விலகப் போகுது. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப் போகுது. புதிய முதலீடு செய்கிறவங்களுக்கு நல்லா யோசித்து அதற்கு பிறகு முதலீடு செய்கிறது நல்லது. வரவேண்டிய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். தாயாரின் நிலையில் சங்கடம் வரும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்கள் முயற்சிக்கேற்ப நன்மையை உங்களால் அடைய முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும். மாத கடைசியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். பொன் பொருள் புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 15, 20, 24, 29, பிப்ரவரி 2, 6, 11. பரிகாரமாக நீங்கள் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடங்கள் விலகி நன்மை உண்டாகும். மேலும் மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த வேளையில் வெற்றி பெறும் உங்களுக்கு பிறந்த இந்த தை மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துல வக்கரம் அடைந்திருக்கும் குரு குடும்பத்திற்குள்ள நன்மைகளை அதிகரிப்பார். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையை உண்டாக்குவார். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியை வெற்றியாக்குவார். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரியோரின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்கள் ராசியாதிபதியுடன் புதன், செவ்வாய், சூரியன் இணைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு வேலையுமே 4 வழிகளில் முயற்சி செய்வீங்க. வருமானமும் ஒன்றில் இல்லைனாலும் மற்றொன்றில் வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலை விரிவு செய்கிறதோட வேறொரு தொழிலையும் தொடங்குவீங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தாலும் விரைவில் குணமாயிடும். ஜனவரி 29 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பொருளாதார நிலை உயரும். என்றோ செய்த முதலீட்டில் இருந்து ஆதாயம் வரும். வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கும். விற்பனையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். பணியாளர்கள் தங்களுக்குரிய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுறதோட மேலதிகாரியின் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது. மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 24, 27, பிப்ரவரி 6, 9. பரிகாரமாக நீங்கள் திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். மேலும் இடுப்பு, புட்டம், ஆசனவாய் பகுதிகளில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் உங்களுக்கு 90% சூப்பராக இருக்குது. மேலும் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.